வணக்கம். மூன் செய்திகளுக்காக புவனேஸ்வரி. இன்றைய முதன்மை செய்திகள். உழவர்கரை நகராட்சியை இழுத்து பூட்டும் போராட்டம். போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு வாக்குவாதத்தால் திடீர் பரபரப்பு. மழைக்கால நிவாரணத் தொகை வழங்குவது தொடர்பான நடவடிக்கையில் இழுபறி நீடிப்பு. ரேஷன் கடைகளில் மக்கள் காத்திருக்கும் பரிதாபம். மழை நிவாரணத் தொகை விண்ணப்பங்களில் முதல்வர் அமைச்சர்கள் படங்களால் ஆவேசம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகல் எரிப்பு போராட்டம். இனி விரிவான செய்திகள். உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தை இழுத்து பூட்டி மக்களை குடியமர்த்தும் போராட்டம் நடத்த முயன்ற திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுவை பூமியான்பேட்டை பகுதியில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதிகள் போன்றவற்றை நிறைவேற்றாத உழவர்கரை நகராட்சியை கண்டித்து நகரமன்ற திமுக உறுப்பினர் தமிழ்வாணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர துணைத் தலைவர் கிள்ளிவளவன் ஆகியோர் தலைமையில் திரண்ட அப்பகுதி மக்கள் நகராட்சியை இழுத்து பூட்டி மக்களை குடியமர்த்தும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனை அறிந்து சம்பவ பகுதிக்கு சென்ற தெற்கு எஸ்பி நந்தகோபால், இன்ஸ்பெக்டர் ஜிந்தா கோதண்டராமன் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து நிறுத்த முயன்றனர். இதனால் அவர்களுக்குள் தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஆணையர் ராஜமாணிக்கம், பூமியான்பேட்டை பகுதி மக்களின் அனைத்து கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுவையில் மழைக்கால நிவாரணத் தொகையான 1000 ரூபாய் எந்த நாளில் எங்கு வழங்கப்படும் என்ற முறையான அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படாததால் மக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். புதுவையில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பெய்த கனமழையினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக நகர பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்த நிலையில் தற்போது அந்த பகுதிகளில் வெள்ளம் வடிய துவங்கியுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் மழை பாதிப்பு நிவாரணத் தொகையாக 1000 ரூபாய் புதுவை மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கப்படும் என்று முதல்வர் வைத்திலிங்கம் அறிவித்தார். இந்த தொகை அங்கன்வாடிகள் மூலம் வழங்கப்படும் என்று அமைச்சர் கந்தசாமி கூறிய நிலையில் மழைக்கால நிவாரணத் தொகை வழங்குவதில் முறைகேடு ஏற்படாமல் இருக்க அதனை வீடு வீடாக சென்று அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசுவாமி யோசனை தெரிவித்தார். இதனால் மழை நிவாரணத் தொகை எப்போது எங்கே வழங்கப்படும் என்று தெரியாமல் மக்கள் திணறினர். இதுபோன்ற சூழ்நிலையில் மழைக்கால நிவாரணத் தொகை ரேஷன் கடைகளில் வழங்கப்படுவதாக தகவல்கள் பரவியதை அடுத்து குருசுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அங்கு திரண்டு பல மணி நேரம் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தனர். இதேபோல் புசி தொகுதியைச் சேர்ந்த பகுதியிலும் மழை நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்ற ஆர்வத்தில் மக்கள் கூடியிருந்தனர். மழை நிவாரணத் தொகை எந்த தேதியில் எங்கு வழங்கப்படும் என்ற அரசிடமிருந்து முறையாக தெரிவிக்கப்படாததால் மக்கள் குழப்பத்தில் உள்ளனர். புதுவையில் மழை நிவாரண விண்ணப்பத்தில் படம் போட்டு விநியோகம் செய்வதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் மழை நிவாரணத்தை மஞ்சள் கார்டுகளுக்கு கொடுக்காவிட்டால் சில விஷமிகள் போராட்டம் நடத்துவார்கள் என்று முதல்வர் வைத்திலிங்கம் கூறியிருப்பதால் அந்த விஷமிகள் யார் என்று தெரிவிக்க வேண்டும் என்றும், புதுவையில் மழையால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் அரசிடம் இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் நாரா கலைநாதன் நேற்று குற்றம் சாட்டியிருந்தார். மழை நிவாரண விண்ணப்ப படிவத்தில் படம் போட்டு விநியோகிக்க இது மொய்ப்பணம் அல்ல என்ற அவர், முழுக்க முழுக்க தேர்தலை மனதில் கொண்டு இப்படி செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும், படம் போட்டு நிவாரணம் கொடுத்தால் நகல் எரிப்பு போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்தார். இதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அண்ணா சாலையில் இன்று நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு கட்சியின் மாநில செயலாளர் நாரா கலைநாதன் தலைமை தாங்க தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியினர் அரசின் நடவடிக்கைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். புதுவை அருகே மழையினால் நிரம்பியுள்ள ஊசுடு ஏரியை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஷாஜகான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுவையில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பெய்த தொடர் மழையினால் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான ஊசுடு ஏரி நிரம்பியுள்ளது. இந்த ஏரிக்கு விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணையில் இருந்தும் தண்ணீர் வருவதால் கனமழையின் போது பாதுகாப்பு காரணங்களுக்காக 10 கண்ணு மதகு வழியாக ஊசுடு ஏரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதேபோல் வீடூர் அணையில் இருந்தும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது.
இதனால் கரையோர பகுதிகளில் இருந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இதுபோன்ற சூழலில் மழைநீரால் நிரம்பியிருக்கும் ஊசுடு ஏரியை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஷாஜகான் இன்று பார்வையிட்டார். அப்போது அணையின் தண்ணீர் அளவு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சருக்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர் விளக்கி கூறினார். இதனைத் தொடர்ந்து தண்ணீர் வெளியேறும் 10 கண்ணு மதகினையும் அமைச்சர் ஷாஜகான் பார்வையிட்டார். ஏரியின் பாதுகாப்பினை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட அமைச்சர் கரை பகுதியை பலப்படுத்திடவும் அறிவுரை வழங்கினார். வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆந்திர மாநிலத்தில் நேற்று கரையை கடந்த நிலையில் புதுவையில் மழை குறைந்துள்ளதால் ஒரு வார இடைவெளிக்கு பின்னர் பள்ளிகள் இன்று வழக்கம் போல் இயங்கின. வங்கக்கடலில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக 3 முறை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் இலங்கை அருகே உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறும் நிலை ஏற்பட்டதால் புதுவையில் கடந்த 2 தினங்களாக தொடர் மழை பெய்து வந்தது. இதனால் மழையின் எச்சரிக்கை காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் வியாழக்கிழமையில் இருந்து மழை விடுமுறை நீடிக்கப்பட்டு வந்ததால் பள்ளி நிர்வாகத்தினர் செய்வதறியாது திகைத்தனர். ஒரு வாரத்திற்கு பாடங்கள் நடத்துவது தடைப்பட்டதால் பள்ளி துவங்கியதும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டுள்ளனர். இன்று பள்ளிகள் துவங்கி உள்ளதால் அரையாண்டு தேர்வுக்குரிய பாடங்களை விரைவாக நடத்தி முடிக்கவும் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நகர்ந்து நேற்றிரவு ஆந்திர மாநிலத்தில் கரையை கடந்தது. இதனால் புதுவையில் மழையின் தாக்கம் குறைந்துள்ளது. மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு கடந்த 7 தினங்களாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கியதால் மாணவர்களும் அவர்களின் பெற்றோரும் சுறுசுறுப்புடன் காணப்பட்டனர். புதுவையில் மக்களை வாட்டி எடுக்கும் குளிர். சாலையோரங்களில் விற்பனையாகும் ஸ்வெட்டர்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம். கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ள ஸ்டார்கள் அழகு பொருட்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இன்றும் என்றும் நமக்கு சிறுக்கு மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும். இன்றும் என்றும் நமதே, இன்றும் நமதே, என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. இன்றும் என்றும் நமக்கு ராம் சில்க்ஸ் இருக்கு. மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும். ராம் சில்க்ஸ் இன்றும் என்றும் நமதே, இன்றும் நமதே, என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. Joya Lucas, the world's favorite jeweler.
செய்திகள் தொடர்கின்றன. குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறும் வகையில் 60 மணி நேரம் தண்ணீரில் மிதக்கும் சாதனையை லாஸ்பேட்டை சுகிஷா என்பவர் உஸ்டேரி போகோலேண்டில் நாளை துவக்க உள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கின்னஸ் சாதனையாளர் ராஜேந்திரன், குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறும் வகையில் 60 மணி நேரம் தண்ணீரில் மிதக்கும் சாதனையை லாஸ்பேட்டையைச் சேர்ந்த சுகிஷா என்பவர் நாளை காலை உஸ்டேரி போகோலேண்டில் துவக்க உள்ளார் என்றும், இதனை மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனர் நேரு துவக்கி வைக்கிறார் என்று கூறினார். வருகிற 11ஆம் தேதி வரை நடைபெறும் சாதனை முயற்சியினை உழவர்கரை நகரமன்ற தலைவர் ஜெயபால் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி முடித்து வைக்க இருப்பதாக ராஜேந்திரன் தெரிவித்தார். புதுவைக்கு 1008 கோடி ராமநாம யாத்திரை வருகிற 12ஆம் தேதி வரவிருப்பதால் இதில் பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ ராமநாம விஜய வரவேற்பு கமிட்டியின் ஆலோசகர் லட்சுமி நாராயணன் அழைப்பு விடுத்துள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமநாமத்தை ஜெபித்தாலும் எழுதினாலும் பலன் ஒன்றே என்ற கோட்பாட்டின்படி இந்த கலியுகத்தில் சுலபமாக எவரும் எழுதி ஈக பர சுகங்கள் பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் சென்னை மேற்கு மாம்பாளத்தில் ஸ்ரீ ராமநாம வங்கி கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறதென்றும், இங்கு வருகிற 11ஆம் தேதி 1008 கோடி ராமநாமத்தை பிரதிஷ்டை செய்வதுடன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ராமநாம யாத்திரை புதுவைக்கு வருகை தர உள்ளதாக கூறினார். அன்றைய தினம் மாலை 4 மணிக்கு கோரிமேடு எல்லையில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த லட்சுமி நாராயணன், இதுபோன்ற நகர சங்கீர்த்தனத்தை திருக்கோவிலூர் GS சீனிவாச ரங்காச்சாரியார் தலைமையேற்று நடத்தி வைக்க உள்ளதாக கூறினார். ஜெயராம் திருமண நிலையத்தில் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ள சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் லட்சுமி நாராயணன் அழைப்பு விடுத்துள்ளார். புதுவையில் மக்களை பாடாய்படுத்திய தொடர் மழை ஓய்ந்துள்ள நிலையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர் வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலையோரங்களில் அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் துவங்கிய ஆரம்ப நாட்களில் பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் கடந்த வாரம் பெய்த மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமின்றி பகல் நேரத்தில் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளுடன் சென்றதை காண முடிந்தது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உல்லன் ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப், மங்கி குல்லா, மஃப்லர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயர் பேட் போன்றவைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணி கடைகளில் இதுபோன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனை ஆனாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில்தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இன்னும் 16 தினங்கள் உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்துவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மை விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போதே துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 16 தினங்கள் உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில்களுக்கு தேவையான சொரூபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவையும் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸ்க்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் மட்டும் கிறிஸ்தவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருவதால் ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கிறிஸ்துமஸ்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்களில் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மழை நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும், மழையால் பாதிக்கப்பட்ட புதுவைக்கு மத்திய அரசு 500 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட அமைப்பாளர் பாவாணன் தலைமை தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் அமுதவன், கபிலன், தமிழ்வளவன், அலெக்சாண்டர், திருவரசன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில் தீபாவளி கொண்டாட்டம் நவம்பர் முழுவதும். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 5 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டாப் லோடிங் வாஷிங் மிஷின் உடன் நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% வரை தள்ளுபடி. சிம்னியுடன் 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. மிக்சிக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் ஃப்ரீ. ஃபேன்களுக்கு அழகிய 6 கிளாஸ் பவுல் செட் ஃப்ரீ. நோக்கியா மற்றும் முன்னணி கம்பெனிகளின் செல்போன்களுக்கு 50% வரை தள்ளுபடி. டிஜிட்டல் கேமராவுடன் 4GB மெமரி கார்டு, கேரி கேஸ் மற்றும் சார்ஜர் ஃப்ரீ. பாண்டிச்சேரி, தென்னார்காடு மாவட்டங்களிலேயே மெகா ஹோம் அப்ளையன்சஸ் சூப்பர் மார்க்கெட் நம்ம மணி எலக்ட்ரானிக்ஸ் தான். இப்ப பாண்டி, தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. விசாலமான கார் பார்க்கிங் வசதி. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடை உண்டு. குறைந்த விலைக்கு உத்திரவாதம். 24 வருட வாடிக்கையாளர் சேவையில். மறந்துடாதீங்க, இப்ப பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%. தமிழ்நாடு செயின் 8 to 11%. தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%. மும்பை டிசைன்ஸ் 8 to 11%. கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%. தமிழ்நாடு செயின் 8 to 11%. தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%. மும்பை டிசைன்ஸ் 8 to 11%. கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். பெண்ணே பெண்ணே உன் வரம் என்ன, பொன்னே என்றால் அதன் தரம் என்ன, இளமையில் தொடுவான் எல்லை, புதுமையில் இதுதான் எல்லை, இது போல் டிசைன்கள் இல்லை. கண்ணே கண்ணே உன் கனவென்ன, அன்பே சொல்லி அதன் விலை என்ன, நினைவுகள் தரும் சுகம்தானே, நிலை பெறும் அது நிஜம்தானே, மனம் போல் சேவைதானே. உயர்ந்த தரம், சிறந்த டிசைன்கள், நிறைந்த சேவை. தங்க மாளிகை, பாண்டிச்சேரி. Joy of surprise. Joy Alucas, the world's favorite jeweler.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் இரவு நேரங்களில் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டுள்ள அதிரடி சோதனையில் போதையில் வண்டி ஓட்டி செல்பவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுவையில் இரவு நேரங்களில் நடைபெறும் வாகன விபத்துக்கள் போதையில் வண்டி ஓட்டுபவர்களால் தான் ஏற்படுவது என்பது பல்வேறு சம்பவங்களின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனால் இரவு நேரங்களில் போதையில் வண்டி ஓட்டி செல்பவர்களை மடக்கும் வகையில் போக்குவரத்து போலீசார் இன்ஸ்பெக்டர் காயிதே ஹாசம் தலைமையில் நேற்றிரவு ரெட்டியார்பாளையம் பகுதியில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவ்வழியே வந்த இருசக்கர வாகனங்களை மடக்கிய போலீசார் வண்டிக்குரிய ஆவணங்களை சரிபார்த்தனர். இதில் பல வாகனங்களுக்குரிய இன்சூரன்ஸ் தொகையின் காலக்கெடு முடிவடைந்திருப்பதை கண்டுபிடித்த போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போக்குவரத்து போலீசாரின் இதுபோன்ற அதிரடி சோதனை புதுவையின் பல பகுதியில் நடைபெறவிருப்பதால் குடிப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுவை அருகே உள்ள கொம்பாக்கத்தில் இன்று நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேக விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை முதலியார்பேட்டை தொகுதி கொம்பாக்கம் ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி பொம்மியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. பொது சுகாதார அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சபாபதி ஆகியோர் முன்னிலை வகிக்க ஆலய முக்கியஸ்தர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். புதுவை லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு தொகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவச அரிசி மற்றும் சேலைகள் வழங்கப்பட்டன. புதுவை லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு சேலை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் நந்தா ஜெயராமன், நந்தா ஜெய ஸ்ரீதரன், காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் கல்யாண சுந்தரம் மக்கள் இயக்கம் சார்பில் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம், நாவர்குளம், அரசு குடியிருப்பு, ஆலங்குப்பம் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு 2 கிலோ அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் கல்யாண சுந்தரம் இயக்கத்தின் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்படி போட 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 புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 7 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 6 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 26 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். உழவர்கரை நகராட்சியை இழுத்து பூட்டும் போராட்டம். போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு வாக்குவாதத்தால் திடீர் பரபரப்பு. மழைக்கால நிவாரணத் தொகை வழங்குவது தொடர்பான நடவடிக்கையில் இழுபறி நீடிப்பு. ரேஷன் கடைகளில் மக்கள் காத்திருக்கும் பரிதாபம். மழை நிவாரணத் தொகை விண்ணப்பங்களில் முதல்வர் அமைச்சர்கள் படங்களால் ஆவேசம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகல் எரிப்பு போராட்டம். புதுவையில் மக்களை வாட்டி எடுக்கும் குளிர். சாலையோரங்களில் விற்பனையாகும் ஸ்வெட்டர்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம். கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ள ஸ்டார்கள், அழகு பொருட்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.